அந்த பர்பிள் கலர் புடவை கட்டியிருக்கவங்கள பாருங்க. ஒரு 50 வயசு இருக்குமா? நம்ம வயசாகிறத கண்டிப்பா நம்ம தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது. ஆனா மைண்ட் வயசாகாம பாத்துக்கிட்டா 50 வயசுல கூட ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தட்டி தூக்கி பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ன்றத இந்த நாகஜோதி அம்மா மூலியமா நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்குவீங்க. செய்வது திருந்த செய். ஆமாங்க, எந்த விஷயம் பண்ணாலும் அது நீங்க சரியா பண்ணீங்கன்னாக்கா அதுல கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அந்த 5000 ரூபாய் தான். ஸ்கிரீன்ஷாட் கூட அட்டாச் பண்றேன். சைஸ் இங்க மேட்டரே இல்ல, பிசினஸ்ல அதுதான் முக்கியம். சிலர் சில ஆயிரத்துல பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சிலரோ பல ஆயிரத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட மதிப்பே கூடிடுது. எப்படி இருக்கீங்க சார்? நான் சூப்பரா இருக்கேன். ஓகே, உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்மளோட மக்களுக்காக. கண்டிப்பா. என்னோட பேர் முகமது தாரிக் அண்ட் ஆல்சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் யூடியூப் சேனலோட கோ-ஃபவுண்டர். இத்தனை வருஷமா வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் சேனல்ல பேக்ரவுண்ட்ல தான் எங்க குரலை கேட்டிருப்பீங்க, நேரில் எங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் மாம் ட்ரேடர்ஸ் பிராண்டுக்காக உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். இந்த வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் மாம் ட்ரேடர்ஸ் ரெண்டுமே நானும் என்னோட மிஸ்ஸஸும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு, ரெண்டு ஆர்கனைசேஷன். இந்த சேனலை இவ்வளோ தூரம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறது பெரிய விஷயம். வந்து நம்ம ஃபேஸ் மார்க்கெட்டிங்கோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் கண்டென்ட்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ் கொடுக்க முடியும், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் க்ரோ பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எளிமையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். வாய்ப்புகள் கொடுக்குறவங்களும் நம்ம வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம். இப்போ கடந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா நம்மளோட மாம் ட்ரேடர்ஸ்ல வந்து நம்ம நிறைய பேர் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா அது 4 பேர் கண்டிப்பா ஏதாவது வகையில் யூஸ் ஆகணும். இன்னைக்கான வீடியோல கூட அந்த வரிசையில ஒரு 50 வயசு தாண்டின லேடி இருக்காங்க, நாகஜோதி அம்மா. ஆமா, நாகஜோதி அம்மா. ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்களா சார் நாகஜோதி அம்மாக்கு? கடந்த 2024 டிசம்பர் 24 அன்னைக்கு நம்ம வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் சேனல்ல நம்ம போட்ட சித்ராமாவோட வீடியோ பார்த்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்ல வந்து ரீசெலர் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கிட்ட கால் ஃபர் பண்ணவங்க தான் நாகஜோதி அம்மா. இப்போ நம்ம 1000 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா? நம்ம ஏன் 1000 போதும் ஒரு ரீசெல்லரா உள்ள வரவங்களுக்கு? கிட்டத்தட்ட அப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்தோம். ஏன் வெறும் 1000ல நம்ம கொடுத்தோம்? ஒரு பெரிய ரீசன் யோசிச்சு கொடுத்தோம்ல, அது என்ன ரீசன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ரீசன் தான். ஏன்னா ஒரு வீட்டில் பெண்கள் பட்ஜெட் மாசம் போடும்போது ஒரு 1000 ரூபாய் அவங்களுக்குன்னு ஒதுக்குவாங்க, 1000 ரூபாய் 2000 அவங்களுக்கு ஒதுக்குவாங்க. அந்த 1000த்துலயோ 2000த்துலயோ அவங்க ஒரு 1000 ரூபாய் எடுத்து நீங்க செலவு பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையே இருக்காது, கஷ்டமா இருக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம நாகஜோதி மேம்க்கு பயப்பட்டது இதே தான், கரெக்டுங்களா? பயந்தோம், நம்ம 1000 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கணும்னு நீங்க சொன்னோம். அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே அந்த 5000 ரூபாய் தான். ஸ்கிரீன்ஷாட் கூட அட்டாச் பண்றேன் பாருங்க. 5000 ருபீஸ் நம்ம ஆர்டர் சென்ட் பண்ணும்போது என்ன மனசுல தோணுச்சுன்னா, இந்த ஆர்டர் போகுதே, அவங்க வித்துருவாங்களா இல்லை ஒரு சின்ன தாய்க்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த ஆர்டர் அவங்க சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக விற்று முடிச்சுட்டு அடுத்த பர்ச்சேஸ் உடனே போட்டாங்க. நாகஜோதி மேம் நம்ம கிட்ட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் அவங்க கன்சிஸ்டண்டாக பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் ஆரம்பிப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து குடும்ப ஏதோ சூழ்நிலை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த நாகஜோதி மேம் மட்டும் இது வரைக்கும் வந்து தொடர்ச்சி பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நடுவில் அவங்களும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து அவங்களால சேல்ஸ் பண்ண முடியாமல் பிஸ்னஸ் டவுன் ஆகி 1 மாதம் 2 மாதம் வந்து கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. திருப்பி அந்த 2 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து பழைய மாதிரியே வருவாங்க. ஸோ பிஸ்னஸில் அதுதான் முக்கியம். இன்னைக்கு அவங்களோட கன்சிஸ்டன்சியோட ரிசல்ட் தான் இந்த ஷாப் அவங்க இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன இது குட்டி கடை தானேன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல? சைஸ் இங்கே மேட்டரே இல்லை. கண்டிப்பா சைஸ் கண்டிப்பா எங்க மேட்டரே கிடையாது. அவங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்து அது ஒரு கடையை ஆரம்பிச்சது, அது பெரிய விஷயம். அது கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நல்ல வளர்ந்த பெண் பிள்ளை, ஆண் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பா ஒரு 50+ இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க வந்து ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷத்துல சுயமா கடை போடுற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. இது கண்டிப்பா அதை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம வீட்டுல இருந்துட்டு அந்த போதும், எனக்கு 1000 ரூபாய் போதும் 2000 ரூபாய் போதும்னு சொல்லி அவங்க இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிற அளவுக்கு, சின்னதோ பெருசோ ஒரு கடை ஆரம்பிக்கிற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. அதுவும் இன்னைக்கு அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன், நம்மளோட உமன் சூப்பர் ஃபுட் மிக்ஸை வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்க வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாம் ட்ரேடர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நோக்கம் வந்து எல்லா மக்களுக்கும் நல்ல குவாலிட்டி போட்டு போய் சேரணும்னு நினைச்சோம். அதோட ஒரு மைல்ஸ்டோன் தான் இன்னைக்கு மேம் ஆரம்பிச்சிருக்க இந்த ஷாப். இதுன்ற கேள்வி அதனோட ஒரு பிரதிபலிப்பு தான் வந்து மாம் ட்ரேடர்ஸ் ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி. நமக்கே ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்குமே, இது வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமா? ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு கடைக்கு போனா கூட சீப்பா கிடைக்குது. சீப்பா கிடைக்கும் போது நம்ம ஒரு குவாலிட்டி கொடுக்கும்போது அதே ரேட்டை மட்டும் எதிர்பார்ப்பாங்க, நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா அதோட பொருளோட திறமை வேற இருக்கும்போது நம்மளால கொடுக்க முடியாது. இப்படி இருக்கும்போது வந்து மக்கள் வாங்குவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து நாகஜோதி மேம் வந்து ஒரு ஷாப்பே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா இதுக்கு வரவேற்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம். நம்ம பொருளுக்காக நம்ம பேசுறது வேற, ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் நல்ல குவாலிட்டிக்காக நம்ம பொருளை பற்றி பேசிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அதை நாம இன்னைக்கு அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர் சில ஆயிரத்துல பண்ணிட்டு இருக்காங்க,
ஒரு சிலரோ பல ஆயிரத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில பிசினஸ் போயிட்டு தான் இருக்கு. பட் அவங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட மதிப்பே கூடிடுது. அவங்க குடும்பத்திலேயே இருக்கட்டும், சொசைட்டில இருக்கட்டும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் அவங்களால முடியாது, எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க. ஒரு 10 படிக்கட்டு நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஏறி காட்டிட்டீங்கன்னாக்கா யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ அவங்களாம் உங்க கூட சேர்ந்து படிக்கட்டு ஏறுவாங்க. உள்ள வரும்பொழுது என்னவோ 10-15 ப்ராடக்ட் தான். பட் இப்போ பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40+ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்றோம். அதுவும் வந்து சூப்பர் சூப்பர் ஃபுட் ஃபுட்ஸ் பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்ல போகுது. ரீசெல்லர்ஸ்லாம் இப்ப கூட ரீசெல்லர்ஸ் உள்ள வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா உமன் சூப்பர் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். இன்னும் அவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இனிமேல் நம்மளோட கேஷ்யூஸ் வந்து பயங்கரமான பேர் சார். இப்போ வரைக்குமே நம்ம கேஷ்யூஸ்க்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. அது அந்த சைஸா இருக்கட்டும், அந்த க்ரீமி டெக்ஸ்சரா இருக்கட்டும், அந்த கேஷுவல் நம்ம ஒரு கோட் எழுதியிருப்போம்ல சார், அது என்ன? வெல்னஸ் இஸ் நாட் எ சாய்ஸ், இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல். எஸ், எக்ஸாக்ட்லி. மைண்ட்ல இருந்த ஒரு விஷயம் அது. நம்ம நல்ல விதத்துல நல்ல பொருட்களை சாப்பிடணுன்றது வந்து ஒரு சாய்ஸே கிடையாது. அது நமக்கு மேண்டேட்ரி. நல்ல பொருளை சாப்பிடுற உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. பிரீமியம் சொல்லி கொடுக்குறாங்க தவிர்த்து வந்து பிரீமியமா இல்ல அது. பிரீமியம் பிரைஸ் வாங்குறாங்க, ஆனா கொடுக்குறது பிரீமியமா இல்ல. நம்ம பாதாம் எப்படி இருக்கு, மார்க்கெட்டில் விற்கிற ப்ரீமியம் சொல்லி விற்கிற பாதாம் எப்படி இருக்கு சொல்லி உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இந்த கேமரா கொஞ்சம் கீழே காட்டுறேன். இந்த பாதாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாதாம் இது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரீமியம் சொல்லி விற்கிற பாதாம். 2 பாதாம் எடுத்து உங்களுக்கு கையிலே காட்டுறேன். ஸோ இது மார்க்கெட்டில் ப்ரீமியம் சொல்லி கொடுக்குற பாதாம். இது எப்படி இருக்கு பாருங்க. இது நம்மளோட ப்ரீமியம் பாதாம். இது ஒரு சைஸ் வந்து மேட்டர்ஸ்ன்னு சொல்றீங்களா சார்? சைஸ் கண்டிப்பாக மேட்டர்ஸ். ஏன்னா சைஸ் வந்து ஒரு பொருள் இப்போ சைஸாக வருதுன்னா அது நல்லா மெச்சூராக இருக்கும்போது அது ஒரு சைஸ் கிடைக்கும். வந்து மெச்சூர் ஆகாத பாதாமே ஹார்வெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சைஸும் கிடைக்காது, டெக்ஸ்டரும் ஒரு மாதிரி ஸ்ட்ரிங்காக இருக்கும். பட் நம்மளது வந்து ஃபுல்லி மெச்சூர்டுன்றதுனால சைஸும் உங்களுக்கு கிடைக்குது, டெக்ஸ்டரும் நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தான். ஆக்சுவலி நீங்க சொன்னது நமக்கு வந்து ஒரு கிளைண்ட் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்டு வந்து பாதாமே சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாதாமை வந்து ஊற வச்சு, ஏன்னா கேஷ்யூ சாப்பிடுற பழக்கம் இருக்கு. ஆனா கேஷ்யூ சாப்பிட்ட குழந்தை வந்து பாதாம் சாப்பிட மாட்டேங்குது. ஆமா, அது என்ன பண்ணிருக்காங்க, ஊற வச்சு தோல் எல்லாம் உரிச்சிட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு சூப்பரா சாப்பிட்டு. எல்லாருமே வந்து பண்றது என்னன்னா சின்ன சோம்பேறித்தனம் தான். ஆல்மண்ட் வாங்கிட்டு அதை அப்படியே சாப்பிட்றீங்க. ஓகே, பட் என்னன்னா நீங்க வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கறத விட நைட்டு தண்ணியில் வச்சு சோக் பண்ணிட்டு காலையில் அந்த தோல் எடுத்துட்டு கொடுத்து பாருங்க. கேஷ்யூ எப்படி சாப்பிடுவாங்க அதை விட அதிகமாக டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. அவங்க இதை ஊற வச்சுட்டு நமக்கு வேற அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நான் இந்த வீடியோவில் கூட அட்டாச் பண்ணுறேன். மேம் என்ன இவ்வளோ பெருசாகி இருக்கு சோக் பண்ணதுக்கு அப்புறம். நானும் லோக்கல்ல பாதாம் வாங்கி அதை ஊற வச்சு ஸ்கின்னோட பார்க்கறத விட வந்து ஸ்கின் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இது. ஆமா, அதை வந்து நீங்க அப்படியே சாப்பிட்றத விட ஊற வச்சு ஸ்கின் அவுட் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். அப்போ என்ன சார், நம்ம மிட் செக்டர்ல இருக்க பாதாம்லாம் வேஸ்ட்னு சொல்றீங்களா? கண்டிப்பா வேஸ்ட்லாம் கிடையாது. எல்லா பொருளுமே நல்ல பொருட்கள் தான். ஏன்னா வந்து எல்லாமே இயற்கையோட படைப்புகள் தான். என்ன வந்து இந்த மெச்சூர்ல கிடைக்கிற டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பா இதுல டேஸ்ட் வேற மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் எப்படின்னா சாப்பிடும்போது ஒரு ஒரு பால் டேஸ்ட், ஒரு பால் வாசனை வந்து சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பா இதுல கிடைக்கும். அந்த ஃபீல் இதுல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஈகாம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டு வர இந்த சூழ்நிலையில பேக்கிங் ரொம்ப முக்கியம் தான். பேக்கிங் பிரீமியமா தான் இருக்கணும், அப்பதான் மக்கள் வாங்குவாங்க. ஆனா பேக்கிங்கை தாண்டி உள்ள இருக்கிற பொருள் குவாலிட்டியா இருக்கா, தரமா இருக்கிறத பாக்குறத மக்கள் ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு மாம் ட்ரேடர்ஸ்ல அதை பிரேக் பண்ணி மக்கள் பேக்கிங்கை தாண்டி உள்ள இருக்கிற பொருளோட தரம் எப்படின்னு பார்த்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ரீசெல்லர்ஸ் அதை சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் உள்ள போய் சேர்ந்துடணும். மறுபடியும் நான் நட்ஸ் சீடுன்னு தனியா அவங்க வாங்கக்கூடாது. இப்போ அதுக்கு வந்து நீங்க என்ன ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ண போறீங்க? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம மக்களுக்கு நம்ம ஆஃபரா நம்ம வெப்சைட்ல இதை லான்ச் பண்ண போறோம். ஸோ அந்த ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா மென் சூப்பர் ஃபுட், உமன் சூப்பர் ஃபுட், கிட் சூப்பர் ஃபுட் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் மிக்ஸ். ஸோ இந்த 4 பொருளை வந்து நம்ம வாங்குறவங்களுக்கு 38+ வெரைட்டிஸ் இருக்கிற ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இதை நம்ம ஆஃபரை லான்ச் பண்ணுறோம். ஸோ ஆஃபர் வேணுன்றவங்க வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி வாங்கிக்கலாம். ஓவரால் நீங்கள் இதை சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்பொழுது எல்லா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸுமே உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி வந்து இதை தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நாங்கள் ஒரு ஃப்ரீ ஐட்டமாக தான் இதை கொடுத்துட்ருக்கோம். ஹெல்த் மிக்ஸ் பவுடர் 38 சூப்பர் இன்க்ரீடியன்ஸ், ஹேசல் நட்டு, பிரேசல் நட்டு, பீகான், லைக் அந்த மாதிரி வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கா, பட் நம்மளால வாங்க முடியல. சீட்ஸும் தனியாக எக்ஸ்பென்சிவாக இருக்குது, வாங்க முடியல. குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கிட் சூப்பர் ஃபுட் கொடுத்தாலும் அவங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா, சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அப்போ டெய்லி வந்து அந்த ஹெல்த் மிக்ஸில் இது எல்லாமே சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த ஐடியாவில் யோசிச்சு இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணும். இது வந்து 1/2 kg, 1/2 கிலோ வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம்.
ஒரு ட்ரையலாக தான் இதை நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ வந்து இது நாங்கள் இந்த ஐட்டம்ஸ் கூட இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். 1/2 kg ஹெல்த் மிக்ஸும் உங்களுக்கு வந்துடும். அதுவும் 38 சூப்பர் இன்க்ரீடியன்ஸு. அது கூட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் 200 கிராம்ஸ் உங்களுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.25 kg உங்களுக்கு வந்து ஆர்டர் வேல்யூ வரும். டிரான்ஸ்போர்ட்டை ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். இந்த காம்போவோட லிங்க் கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள போய் லாகின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஒருவேளை கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 5க்குள்ள தேவைப்பட்டவங்க நீங்கள் கால் பண்ணலாம். வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் சார்பாகவும் மாம் ட்ரேடர்ஸோட சார்பாகவும் எல்லா மக்களுக்கும் நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் இதுதாங்க. செய்வதை திருந்த செய். ஆமாங்க, எந்த விஷயம் பண்ணாலும் அது நீங்கள் சரியாக பண்ணீங்கன்னாக்கா அதில் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுங்க. இதை தான் நாங்கள் கடந்த 5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட்.